அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இரண்டாவது ராசி ரிஷபம். ரிஷபத்துக்கு இந்த ஜனவரி மந்த் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தளவுல கிரகங்களுடைய சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல குரு வக்ரத்துல இருப்பாரு. குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஷ்டமாதிபதி, லாபாதிபதி. அவர் ஜென்மத்துல வக்ரத்துல இருக்கிறது ஒரு வகையில பிளஸ், ஒரு வகையில மைனஸ். இருப்பினும் வக்ர குரு ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும். அடுத்தது 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமாகி நீச்சமாகிறாரு. பொதுவா செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு விரையாதிபதி பிளஸ் 7ஆம் வீட்டு அதிபதி. அவர் நீச்சமாகிறது குற்றம், ஆனா வக்ரம் ஆகிறது நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும். அதே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல செவ்வாயுடைய வக்ர பயிற்சி இருக்கு. செவ்வாய் வந்து பின்னோக்கி டிராவல் பண்றாரு. கரெக்டா 21ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றாரு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா வாட்ச் பண்ணணும். வக்ர பயிற்சி அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அதுவே வக்ர பயிற்சியில நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அது 21ஆம் தேதிக்கு மேல வக்ர பயிற்சி. அடுத்த கேது வழக்கம் போல 5ஆம் இடத்துல பிளஸ் வந்து குரு பார்வையில கேது இருக்காரு. பொதுவா 5ல இருக்கிற கேது ஒரு மாதிரி குளறுபடியான பலன்களை தான் கொடுக்கிறாரு. அது கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னா 5ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல ரிஷபத்துக்கு நிறைய பாதிப்புகள், நிறைய வருத்தங்கள் இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையான சின்ன மன சஞ்சலமாச்சும் கேது 5ல இருக்கிற அந்த காரகத்துவங்கள்ல இருந்திருக்கும். இந்த மாதமும் கேது 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றாரு. இந்த மாதத்துல குரு பார்வையில இருக்காரு. சோ அது நமக்கு ஓரளவுக்கு சூழ்நிலைகளை நியூட்ரலைஸ் பண்ணும். அடுத்தது புதன் வந்து முதல் 4 நாள் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துலயும் 4ஆம் தேதி பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்துக்குள்ள போகுது. மேலும் சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகுது. பொதுவா பார்த்தோம்னா இந்த 7, 8 இந்த இடங்கள்ல எந்த கிரகமும் இல்லாம இருக்கிறது தான் சிறப்பு. எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லாம இருக்கிறது சிறப்பு. அதையும் குரு பார்வை பெறுறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். பொதுவா பார்த்தோம்னா 7, 8ல எந்த கிரகமும் இல்லாம இருக்கிறது நல்லது. இந்த மாதத்துல புதன் பிளஸ் வந்து சூரியன் இந்த கிரகங்கள்லாம் 7, 8 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது. பொதுவா புதனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி பிளஸ் பஞ்சமாதிபதி. சோ அவர் அஷ்டமத்துல இருக்கிறது குற்றம் தான். அது அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்காது. அதே போல சூரியனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருப்பாரு. முதல் 14 நாள் சூரியன் கொஞ்சம் அன்ஃபேவரா இருப்பாரு. கரெக்டா 14ஆம் தேதி சூரிய பயிற்சி, சூரிய பகவான் பாக்கியத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். 14ஆம் தேதி பாக்கியத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். 4ஆம் அதிபதி திரிகோணம் ஏறுறது சிறப்பு. ஆகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் புதன் இதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நல்ல ஒரு மாற்றத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அடுத்து சுக்கிரன் சனி கூட்டணி. இந்த மாதத்துல பெரிய பிளஸ் ஆன விஷயம் சுக்கிரன் கேந்திரம் ஏறி இருக்கிறது தான். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல நம்முடைய ராசி அதிபதி அவர் வந்து ஜீவனாதிபதி பாகியாதிபதியோட இணைந்து 10ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்யறாரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாகியாதிபதி ஜீவனாதிபதி பிளஸ் லக்னாதிபதி இந்த கிரகங்கள் இணையறதுனால பல வகையான சிறப்பு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். சனி சுக்கிரன் கூட்டணி வந்து ஜீவனத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது பண்ணும். குறிப்பா தொழில், உத்தியோக மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது சார்ந்த வகையில நல்ல யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். அவை சுக்கிர சனி கூட்டணி ரிஷபத்துக்கு நல்லது பண்ணும். அது பெருசா குற்றமான பலன்களை கொடுக்காது. அடுத்தது லாபத்துல ராகு. லாப ராகு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா லாப ராகு வந்துட்டு பொருளாதார ரீதியா நிறைய வரவை கொடுக்கும். பொருளாதாரத்தை எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். அதுதான் லாப ராகு. மேலே இந்த மாதத்துல 24ஆம் தேதிக்கு மேல புதன் பெயர்ச்சி இருக்கு. சோ புதனும் வந்து பார்த்தோம்னா 24ஆம் தேதிக்கு மேல நமக்கு ஃபேவரா வந்துருவாரு. அதே போல சுக்கிரன் லாபத்துக்கு 28ஆம் தேதி மாதத்தோட கடைசியில ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு. சோ இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான கிரக அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய பிளஸ்ஸா பாக்குறது என்னன்னாக்கா சுக்கிரன் சனி கூட்டணி இது வந்து உத்தியோகம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், அதே போல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு. நீங்க நீண்ட நாளா ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த உத்தியோக வாய்ப்பு இந்த ஜனவரி மாதத்துல மேக்ஸிமம் கிடைச்சிரும். ஆகவே ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டு இருக்க அந்த உத்தியோகம் அதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த மாதத்துல நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா பாகியாதிபதி ஜீவனாதிபதி அவர் வந்து ஜீவனத்திலே ஆட்சி. சோ அதுவே நமக்கு ஒரு பிளஸ். அதே போல வந்து நம்முடைய ராசிநாதனோட இணையறாரு. அது வந்து நிச்சயமா தொழில், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இதுக்கெல்லாம் நிச்சயமா ஃபேவரான பலன்களை கொடுக்கும். அதே சமயத்துல சனி பகவான் ஜீவனத்துல இருக்கிறதுனால பணிச்சுமையும் சேர்த்தே கொடுக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கொடுத்தாலும் அதுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும். நிறைய நமக்கு வந்து சுமையை கொடுப்பாங்க. நிறைய ஒர்க் இருக்கும். ஒர்க் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. சோ சனி வந்து நமக்கு பிரஷரை கொடுத்தாலும் அது ஒரு மாதிரி வளர்ச்சியும் சேர்த்தே கொடுக்கும். சோ அது நான் அந்த மாதத்துல நான் ஒரு பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன். அடுத்தது லாபத்துல இருக்கிற ராகு. பொருளாதார ரீதியா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் நமக்கு. ஏன்னா வந்துட்டு முக்கியமான இடங்கள்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. குறிப்பா 7, 8, 5ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த இடங்கள்லாம் இந்த மாதத்துல வீக்கா போகுது. ஆகவே விரைய செலவு கொஞ்சம் கையை மீறி இருக்கலாம். அதை ஈக்குவல் பண்றதுக்கு ராகு பகவான் லாபத்துல இருக்காரு.
லாபத்துல இருக்கிற ராகு நமக்கு அப்படியே ஒன்னு மாத்தி ஒன்னு பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த பொருளாதார சிரமம் அப்படிங்கிறது இருக்காது, கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அந்த எண்ணம் தோன்றும் போதே நமக்கு ஒரு மாதிரி பொருளாதார உறவு கிடைச்சிடும், நிறைய உதவி கிடைக்கும், பொருளாதார ரீதியா நமக்கு நிறைய உதவி கிடைக்கும். ஆகவே லாப ராகு நமக்கு பொருளாதார ரீதியா பெருசா மைனஸான பலன்களை கொடுக்க மாட்டார், அப்படியே ஒன்னு மாத்தி ஒன்னு நம்மள அப்படியே வளர்ச்சி அடைய வச்சுட்டே இருப்பாரு. ஆகவே பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி தடுமாற்றம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை இந்த மாதத்துல கூடவே இருக்கும். அதுதான் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயமே. அதே போல லாபத்துல இருக்கிற ராகு பகவான் நமக்கு நல்ல பலன்களை செய்வாரு. ஆனா மூத்த சகோதரத்துவம், அதே போல மூத்த பிள்ளைகள், மூத்த மருமகன், இவர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி கலக்கத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும், மூத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும், மூத்த மருமகன் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். இதுல ஏதாச்சும் கலக்கங்கள் ஏற்படலாம். அதே போல ஜென்மத்துல குரு பகவான் வக்ரம். பொதுவா ஜென்மத்துல குரு இருக்கிறத ஜென்ம குருன்னு சொல்லுவோம். ஜென்ம குரு பார்த்தோம்னா நிறைய பிரஷரை கொடுக்கும், நிறைய யோசனையை கொடுக்கும், என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகளை கொடுக்கும், நிறைய மன உளைச்சலையும் சேர்த்தே கொடுக்கும். அதுலயும் குரு பகவான் நமக்கு அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் இருக்கிறது நிறைய யோசனைகள், நிறைய ஒரு சஞ்சலமான ஒரு மனநிலை, இதெல்லாம் சேர்த்தே கொடுக்கும். இந்த மாதத்துல வக்ரத்துல இருக்கிறது அந்த அந்த குழப்பமான மனநிலை விலகி நமக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும். அதுதான் வக்ர குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவை குரு இந்த மாதத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாம இருப்பாரு, நல்லது பண்ணலைனாலும் குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டாரு, நம்முடைய ரூட் ரொம்ப கிளியரா இருக்கு. அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் நான் பாக்குறேன். அடுத்து செவ்வாய் 3ஆம் இடம் பிளஸ் 2ஆம் இடம், இந்த இடங்கள் ஆக்டிவேட் பண்ணுது. இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேரிங்கோட இருக்கிறது நல்லது. ஃபேமிலியில எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படணும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது, அதே போல 2ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போகும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கலக்கங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம். ஆகவே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையும் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் இதெல்லாமே இருக்கிறது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன் முதல் 14 நாள் அஷ்டமத்துல இருப்பாரு. சூரியன் நமக்கு 4ஆம் அதிபதி, அவர் அஷ்டமத்துக்கு போறது தாய் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் கவலைகளை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஆகவே தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அடுத்தது 4ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் அதிபதி புதன் அவரும் அஷ்டமத்துக்கு போறாரு. ஆகவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 24ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா கேரிங் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல பூர்வீக சொத்து, காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது நல்லது. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 2ஆம் இடம் 3ஆம் இடம் இந்த இடங்கள்ல வக்ரத்துல இருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேரிங்கோட இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னாக்கா 4ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அவர்களை அனுசரிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறது குற்றம். அது வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டத்தை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஆகவே அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுலயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். குருவுடைய பார்வையில 7ஆம் இடம் இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவசரப்படாம நிதானத்தோட செயல்படுறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் சனியோட கூட்டணி வச்சிருக்காரு. இந்த நேரத்துல நம்ம எதை பத்தியும், அதாவது பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம டக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு முடிவுகள் எடுப்போம், டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் மாற்றங்களை செய்வோம். அது பிற்பகுதியில நமக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆகவே அவசரம் இல்லாமல் எல்லாத்தையும் நிதானமா செய்யுங்க, அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது உடல் ஆரோக்கியம், அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் சனியுடைய பார்வையில் இருக்கு, பிளஸ் 4ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்காரு. இப்படி மாத்தி மாத்தி பார்த்தோம்னாக்கா ஹெல்த் வைஸான விஷயங்கள்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. ஆகவே ஹெல்த் ரீதியா எல்லா விஷயத்திலும் கேரிங் எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் இந்த மாதத்துல போகலாம், அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா சூரியன் அஷ்டமத்துல இருக்கிறதுனால அது உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகளை ஏற்படுத்தலாம். அதே போல இந்த கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல இந்த உணவு முறைகள்ல கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. அதிகமா வெளியிடங்கள்ல சாப்பிடுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து பராமரிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் வைஸா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், மணி சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஒரு ஜாப் வேணும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கீங்க, அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணலான் இருக்கீங்க, சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்க, அதுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணும். அதுக்கு நல்ல எஃபோர்ட் போட்டீங்கன்னா நிச்சயமா அந்த மாதத்துல நல்ல பலன்களை அறுவடை செய்யலாம். மற்றபடி ஃபேமிலி பேக்ரவுண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கலாம். அதுல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. மனசை போட்டு எதுலையும் ரொம்ப போட்டு அலட்டிக்காதீங்க. அப்படியே ஃப்ரீயா உங்களுடைய கடமைகளை சரிவர செஞ்சுட்டு வாங்க. எந்த விஷயத்தையும் பெருசுபடுத்தாம அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து வரது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல சூரியன் புதன் இணைவு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பங்களை கொடுக்கலாம். ஏன்னா அஷ்டமத்துல சூரியன் புதன் இணைவு அது கல்வி சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றங்களை பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். கல்வி
கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கேர் எடுத்துக்கோங்க. ஆனா பெருசா அது குழப்பம் இல்ல. புதாதித்ய யோகம் அது நமக்கு வந்து பெருசா மைனஸான பலன்களை கொடுக்காது. கல்வியில ஒரு மாதிரி தடை தாமதம் தடுமாற்றத்தை கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் மாணவ மாணவிகள் அதை கேர் எடுத்துக்கிறது நல்லது. இதுல எல்லாம் கவனம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதம் நமக்கு பல வகையில ஃபேவரான மாற்றத்தை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல இந்த பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜென்ம குரு ரீஆக்டிவேட் ஆகுது. ஜென்மஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. கரெக்டா 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி. சோ அது நம்ம இந்த மாதத்துல கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அடுத்தது செவ்வாய் 2ஆம் இடத்துல வக்ரத்துல இருப்பாரு. அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கரெக்டா 14ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆவாரு. சோ 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம், 14ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி. சோ இந்த காம்பினேஷன் நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து 5ஆம் இடத்துல கேது வழக்கம் போல இருக்காரு. ஆனா குரு பார்வையில கேது இருக்காரு. அதனால அது பெருசா குழப்பம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 5ஆம் அதிபதி புதன் பாகியத்துல இருப்பாரு. சோ அது நமக்கு சிறப்பு தான். ஆகவே 5ஆம் இடம் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். பாகியத்துல சூரியன் புதன் இணைவு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். அதுவும் நமக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் தான். புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா ஏற்படுது. போன மாதத்துல அஷ்டமத்துல புதாதித்ய யோகம், இந்த மாதத்துல பாகியத்துல புதாதித்ய யோகம். அது கல்விக்கு ரொம்ப சிறப்பு. அதையும் புதன் 2ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி, சூரியன் வந்து நமக்கு 4ஆம் அதிபதி. இந்த கிரகத்தோட இணைவு 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து சனி 10ஆம் இடத்துல பாகியாதிபதி, ஜீவனாதிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சியா இருக்கிறது சிறப்பு தான். இந்த மாதத்துல நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் ஆகிறாரு. ராகுவோட போய் இணைகிறாரு. ஆகவே லாபத்துல உச்ச சுக்கிரன் பிளஸ் வந்து ராகுவுடைய கன்ஜெக்ஷன். மேலும் இந்த மாதத்துல குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்கணும். பொதுவா சுக்கிரன் பார்த்தோம்னா லாபத்துக்கு போறது சிறப்பு. ஆனா ராகுவோட இணைந்து இருக்கிறது அதீதமான ஆசைகளை ஏற்படுத்தும். எந்த விஷயத்தையும், அதாவது ஒரு தப்பான விஷயத்தை கூட துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ண தூண்டலை ஏற்படுத்தும். அதுதான் வந்து சுக்கிரனோட ராகு இணைவு அப்படின்னு சொல்றது. அதுலயும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகியிருக்கு. பரிவர்த்தனை யோகமும் இருக்கு. சுக்கிரன் வந்து நமக்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணும். அது ராகுவோட இணைகிறது சில விஷயங்கள்ல ஃபேவரான பலன்களை செய்யும். சில விஷயங்கள நம்ம கவனமா தான் இருக்கணும். ஏன்னா கொடும்பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவோட நம்முடைய ராசிநாதன் இணைகிறது சிந்தனையில மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு வந்து கொஞ்சம் சில சமயங்கள்ல மைனஸான விஷயங்களை ஏற்படுத்தலாம். சோ நான் சொல்ற விஷயங்கள்ல கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி சூரியன் புதன் இணைவு, 10ஆம் இடத்துல இருக்கிற சனி, அதே போல 2ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி திரிகோணத்துல இருக்கிறது. சோ இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல வளர்ச்சி நிச்சயமா கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து, காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் இருந்த குழப்பங்கள்லாம் அந்த மாதத்துல நிச்சயமா நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா 5ஆம் அதிபதி திரிகோணம் ஏறி இருக்காரு. சோ அது நமக்கு ரொம்ப சிறப்பு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதாச்சும் கலக்கம் குழப்பம் இருக்குனாக்கா அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். அடுத்தது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 2ஆம் இடத்துல அது ஒரு மாதிரி நிறைய வாக்குவாதத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் கொடுத்தாலும் 14ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தோம்னா ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய விரைய செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபேமிலியில தொடர்ச்சியா விரைய செலவு, விரைய மாற்றம் இதெல்லாம் நிச்சயமா இருக்கும். அதே போல 7ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறது. வாழ்க்கை துணையோட இருந்து வந்த அந்த கருத்து போராட்டம், அந்த கருத்து குழப்பம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில நிம்மதியான மாற்றங்கள் இந்த மாதத்துல நிச்சயமா பிறகும். இருப்பினும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பேச்சு வார்த்தைகளை ஒரு சில கடினத்தன்மையை வெளிப்படுத்தும். ஏதாச்சும் நீங்க பேசுறீங்கன்னா டக்குனு அது கோபமான வார்த்தையை வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவை பேச்சு வார்த்தைகளை நிதானம் இருக்கணும். வார்த்தைகளை அளந்து பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளிவிட்டுட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த பேச்சு வார்த்தைகள்ல ஒரு கண்ட்ரோல் இருக்காது. நம்ம மாட்டுக்கும் நம்மள அறியாமலே ஏதாச்சும் பேசிடுவோம். பிறகு அதுக்காக வருத்தப்படுவோம். ஆகவே ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும் பொழுது, அப்படின்னா வாழ்க்கை துணையோட பேசும் பொழுது கொஞ்சம் கவனமா இந்த பேச்சு வார்த்தைகளை நிதானத்தோட செயல்படுறது நல்லது. அடுத்தது ஜென்ம குரு ரீஆக்டிவேட் ஆகுது. குருவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி, லாபாதிபதி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனையை கொஞ்சம் பீக்ல கொடுத்துரும், கொஞ்சம் அதிகமா கொடுத்துரும். ஏன்னா வந்துட்டு லாபாதிபதி பொருளாதாரத்தை நம்ம எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட குழப்பத்திலிருந்து நம்ம எப்படி வெளில வரலாம், இப்படி நிறைய யோசனைகளை கொடுக்கும். அதே சமயத்துல குரு வந்து அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணும். ஜென்மத்துல குரு இருக்கும்போது சிந்தனையில நிறைய கலக்கம் குழப்பம், இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன், ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இயல்பா இருக்கும். அதே அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கிறதுனால தலை முகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். அதிகமா யோசிக்க கூடாது. அதிகமா யோசிக்கிறதே நமக்கு தூக்கமின்மை பிரச்சனையை ஏற்படுத்தும். ஜென்மத்துல குரு இருக்கும்போது மோஸ்ட்லி பார்த்தோம்னா தூக்கமின்மை, நேரம் கடந்து சாப்பிடுறது இதெல்லாம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் லிமிடேஷன் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி லாபஸ்தானாதிபதி ஜென்மத்தில் இருக்கிறது பொருளாதாரம் சார்ந்த யோசனை, மூத்த சகோதரத்துவம், மூத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயம், மூத்த மருமகன் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் அதிகமான யோசனைகளை கொடுக்கும். இது மூத்த பிள்ளைகள் மட்டும் இல்ல, மூத்த மகள் இது சார்ந்த விஷயத்திலையும் நிறைய யோசனைகளை கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல சுக்கிரன் ராகு லாபத்துல கூட்டணியில இருக்காங்க. பொதுவா சுக்கிரன் வந்து லாபத்துல உச்சமாகிறது நல்லது. அது வந்து
பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்கும். அதே போல ராகுவும் லாபத்துல இருக்கிறது நல்லது. ராகு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள்லாம் லாபத்துல இருக்கும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா சுக்கிரனோட ராகு இணைந்து இருக்கிறதுனால இந்த மாதத்துல தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பொருளாதாரத்தை அறத்தின் வழியில நம்ம சம்பாதிக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரனோட ராகு இணையும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சே தப்பு பண்றதுலாம் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகலாம். தப்புன்னு தெரிஞ்சா அதுல இருந்து ஒதுங்கிக்கோங்க. ஏன்னா அந்த அந்த விஷயத்தை பண்ணிட்டோம்னாக்கா பிற்பகுதியில நமக்கு அதுல ஒரே யோசனையா போகும். அதை ஏன் நம்ம பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆகவே தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கிக்கோங்க. தவறுதலான வழியில இருந்து வரக்கூடிய பொருளாதாரமும் பணமும் நமக்கு தேவையில்லை. அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. மற்றபடி சுக்கிரன் ராகு லாபத்துல இருக்கிறது, அதுலயும் உச்ச சுக்கிரனோட ராகு லாபத்துல இருக்கிறது பொருளாதார ரீதியா நல்ல மாற்றத்தை நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். இந்த மாதத்துல நிச்சயமா வந்து இந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். அதுலயும் 10ஆம் இடத்துல சனியுடைய ஆக்டிவேஷன் இருக்கு. இந்த தொழில் உத்தியோகம் இதுல பணிச்சுமையும் அதிகமா இருக்கும். அதிகமான நேரம் ஹெவி ஒர்க் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கும். அதே போல சனியுடைய பார்வை விரயத்துல எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அது அப்படியே விரயமாயிட்டே இருக்கும். அதுதான் சனி பார்வை விரயத்துல அப்படின்னு சொல்றது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல சுப விரயமா மாத்திக்கோங்க. நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல மாற்றங்களுக்காக நீங்க செலவு செய்யுங்க. பயனற்ற செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து சூரியன் புதன் பாகியத்துல இணைந்து இருக்கிறது. புதாதித்ய யோகத்தை காட்டுது. இது மாணவ மாணவிகளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள், மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆகவே உயர்கல்விக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு லாபத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம், அதுவும் உச்ச சுக்கிரனுடைய சஞ்சாரம், உயர்கல்வி படிக்கலாம் அப்படிங்கிற யோசனை எல்லாம் இப்ப வரும் நிறைய பேருக்கு. மேலும் புதன் சூரியன் இணைவு பாகியத்தில் இருக்கிறது. புதாதித்ய யோகம் கல்வி சார்ந்த வகையில எந்த ஒரு தடை தாமதம் இல்லாம நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும். ஆகவே மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றம் இருக்கு. போன மாதத்துல அஷ்டமத்துல சூரியன் புதனுடைய இணைவு ஒரு மாதிரி குழப்பத்தை பண்ணிருக்கும். இந்த மாதத்துல பாகியத்துல இருக்கிறதுனால அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சி ஒரு கரெக்டான பாதையில கரெக்டான முடிவெடுத்து நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இது. அது நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல தாய் சார்ந்த விஷயங்கள் இருந்த கலக்கம், குழப்பம், தாயாரோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா 4ஆம் அதிபதி பாகியத்துக்கு வராரு. அது வந்துட்டு தாய் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுத்துரும். தாயாருக்கு ஹெல்த் வைஸா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாக்கா அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். மேலும் இந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தானம் ரொம்ப கிளீன் ஆகுது. செவ்வாயுடைய பார்வை அஷ்டமத்துல இருந்தாலும் அது நமக்கு பெருசா வீக் பண்ணாது. இருப்பினும் செவ்வாயுடைய பார்வை அஷ்டமத்துல இருக்கிறதுனால இந்த ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த கழிவு நீக்க உறுப்புகள், நம்முடைய பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய தொடை பகுதி, கணுக்கால் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் பாவ கிரகங்களுடைய சஞ்சாரம், பாவ கிரகங்களுடைய பார்வை இதெல்லாம் இருக்கு. இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி ஹெல்த் வைஸா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பெருசா வீக் இல்ல, பெரிய அளவுல குழப்பம் இல்ல. நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஹெல்த் வைஸா ஏதாச்சும் குழப்பம் இருந்தாலும் அது இந்த பிப்ரவரி மாதத்துல நிச்சயமா நிவர்த்தி ஆயிடும். அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். மேலும் குருவுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் இருக்கு. இது வந்து பார்த்தோம்னாக்கா குரு வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபரா வந்துருவாரு. அதுலயும் மெயினான ரோல் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோல். ஆகவே வந்துட்டு குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் இதுல ஒரு மாதிரி ஓரமா ஒரு கலக்கம் இருக்கும். அதே போல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லயும் ஒரு மாதிரி கலக்கங்கள் இருக்கும். நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஒரு மாதிரி கலக்கங்கள் இருக்கும். மேலும் தாய் தந்தை இவர்கள் சார்ந்த விஷயத்திலையும் ஒரு மாதிரி சின்னதா ஒரு கலக்கம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதத்துல பெருசா குழப்பம் இல்ல. ஆனா அந்த மன உறுத்தல், மன கலக்கம் அது அப்படியே ஒரு ஓரமா இருக்கும். இது சார்ந்த யோசனைகளை அதிகமா கொடுக்கும். ஏன்னா ஜென்மத்துல குரு இருக்கிறதுனால இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கிறதுனாலையும் அந்த யோசனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓவரால் அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் உச்சமாகிறதே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். ஆனா ராகுவோட இணைகிறதுனால சில விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும். குறிப்பா தப்பான பாதையை சூஸ் பண்ணாம, அதே போல நமக்கு தப்புன்னு தெரிஞ்சே ஒரு தப்பை செய்யாம அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒதுங்கிக்கிறது நல்லது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதத்துல ஏற்படலாம். யாராச்சும் வந்து ஆசை காட்டுவாங்க, அவங்களுக்கு இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நான் தரேன், இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஆசை காட்டி நம்மள ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தவறுதலான விஷயத்தை செய்ய வைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதம் எல்லா வகையிலும் சிறப்பா தான் இருக்கு. நீங்க முயற்சி போடுறீங்க, ஒரு விஷயத்தை அடையணும்னு ஒரு விஷயத்துல நல்ல எஃபோர்ட் போடுறீங்க, இறங்கி பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்துல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா வந்து ராசிநாதன் வலுக்குறான், அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். ஜென்ம குரு ஆக்டிவேஷன்ல இருந்தாலும் நம்முடைய பாதைகள்ல பெருசா தடை தாமதம் தடுமாற்றம் எல்லாம் இருக்காது. நமக்கு கிடைக்க வேண்டியது டக்கு டக்குன்னு கிடைக்கும். அது இந்த மாதத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஆகவே நீங்க நினைக்கிற விஷயங்களை செயல்படுத்துங்க. அதுல நிச்சயமா ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு சிந்தனை
சிந்தனை குழப்பத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு தெளிவான மனநிலைக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஜென்ம குரு சிந்தனை குழப்பத்தை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே தெளிகிற மாதிரி தெளிய வச்சு மறுபடியும் குழப்பத்துக்குள்ளேயே இறக்கி விடும். இதுதான் ஜென்ம குரு. ஆகவே முடிஞ்ச அளவுக்கு சிந்தனையை குறைக்கணும், சிந்தனை குழப்பத்தை குறைக்கணும், தெளிவான மனநிலையில டிராவல் பண்ணணும். சோ இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சு டிராவல் பண்ணுங்க. மற்றபடி இந்த மாதம் எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கு. இதுல சொல்லியிருக்க விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சிக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.